அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கட்சியை தொடங்கியவர் அவர். அதனால அவருக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்தாதான் இன்றைக்கும் பல பகுதிகளில் தலைவருக்காக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக பல கூட்டங்கள் மாவட்டத்தோறும் மாநிலத்தோறும் நடந்துகிட்டே இருக்கு. இதை தாண்டி கர்நாடகாவில், பிரான்ஸ்ல எல்லா இடத்துலையும். ஆக அவருக்கான செல்வாக்கு இளம் தலைமுறையினர். நீங்க ஒரு தம்பி சத்யான்னு சொல்லி ஓட்டேரியில டெய்லர் 32 வயது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து தண்ணி விட்டு அவருடைய சமாதியை கழுவி பூ போட்டு கும்பிட்டுட்டு போறான். 32 வயசு, இவர் இறந்து 37 வயசு, பார்க்கவே இல்லை. இன்றைக்கும் பல பேர் அந்த மாதிரி இளைஞர்கள் பெரிய அளவுல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இது எல்லாம் வாக்குகள். இதை நாம தக்க வச்சுக்கிறோம் பண்ணணும். அதுதான் நான் சொல்றேன். வெறும் படம் போட்டு பண்ணல. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது பெரிய அளவில் அந்த 100ஆண்டு விழா அரசு சார்பாக நடத்தணும், கட்சி சார்பாக நடத்திருக்கணும். கட்சி சார்பாக 100 நாளும் விழாக்கள் அறிவாலய சார்பாக நடத்தினாங்கல்ல, நம்ம ஒண்ணுமே நடத்தலையே. எல்லாரும் ஆமா எல்லாரும் நான் சொல்றேன், குறைந்தபட்ச மாவட்ட தலைவர், வருவாய் மாவட்டம் 39 மாவட்டங்கள், அந்த வருவாய் மாவட்டங்கள் கட்சி சார்பாக நடத்தி அந்த பகுதியில் 1972 அமைப்பாளர்களாக, கிளை அமைப்பாளர், பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்ட அமைப்பாளர்களாக இருந்தாங்கல்ல. 70-80% பேர் அந்த பழைய அமைப்பாளர்கள் 65, 75, 80 வயது. அதை தாண்டி மிக நலிந்த வறிய நிலையில் இருக்கிறான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சான்றிதழ், ஒரு 10,000 ஒரு பண முடிப்பு, கட்சி எங்கேயோ போயிருக்கும். ஆக கட்சியினுடைய கட்டமைப்பை சிதைத்து விட்டார்கள் அப்படிங்கிறதா இப்ப யதார்த்தம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடக்கிற கலவர ஆய்வு கூட்டங்களா நடக்குது. இப்ப கட்சியினுடைய கட்டமைப்பை குலைத்து விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது.